நீ என்னை சார்ந்து கொள், என்னை பிடித்துக்கொள். உலக சிநேகம் தேவனுக்கு பகை. உலக சிநேகம் கசப்பு, வைராக்கியம், மார்க்க பேதங்கள், உலகப்பரமான காரியங்கள், அது தேவனுக்கு பகை என்று அவர் சொல்லுகிறார். நீ தேவனை பகைக்க நீ இருக்காதே. தேவன் உன்மேல் அன்பு வைக்க, அவருக்கு பிரியமானதை செய்ய நீ கற்றுக்கொள். எப்போதெல்லாம் உலகப்பரமான காரியங்களுக்கு நீ செவி கொடுக்கிறாயோ அப்போது தேவன் உன்னை பகைக்கும்படி நீ நடந்து கொள்கிறாய். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகப்பரமான காரியங்கள், கசப்பான காரியங்கள், பிரிவினை காரியங்கள், வழக்காடுதல், சண்டை போடுதல், சமாதான குலைச்சல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம உலகம் தான் வேணும், உலக சிநேகம் தான் வேணும் அப்படின்ட்டு போனேன்னா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் எச்சரிக்கிறாரு, நான் உனக்கு பகை என்றவர் சொல்கிறேன். என்னை நீ பகைக்காதே, என் அன்பு உனக்கு வரணும்படி நடந்து கொள். அப்போது நீ எப்போதெல்லாம் உலக சிநேகத்துக்கு நீ இடம் கொடுக்கிறாயோ அப்போது நான் உன்னை பகைக்கிறேன் என்றவர் சொல்கிறார். அவர் நம்ம பகைத்தார், நாம் இந்த பூமியில் உயிரோடு இருக்க முடியாது. நம்ம நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை.